குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலாமா? தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறேன். 2 பெரிய வெங்காயம், 4 பெரிய தக்காளி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குக்கரை கேஸில் ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பருப்பு தாளிச்சிக்கலாம். அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின பிறகு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து அதோடு வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா மசிய வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சுட்டு இறக்கி மல்லித்தழை சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்கு கோதுமை மாவு, ஆயில், சால்ட்டு 3 சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு சப்பாத்தி தேய்ச்சி சப்பாத்தி சுட்டுக்கலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் காஃபி பால் கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுக்கலாம். சாப்பிட்டுட்டு காஃபி போட்டு குடிச்சிக்கலாம்.